இன்பத்தை விட துன்பத்தை பற்றிய வேதம் அதிகம் பேசுகிறது. இதான மோசே கண்டுபிடிச்சது. மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் இப்போ எனக்கு 80 ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்னபடி அடுத்தது என்னவோ எனக்கு தெரியாது. பலத்தின் மிகுதியினால் 80, அதுவும் கஷ்டம்தான். அதனுடைய மேன்மை அப்பா லாங்குவேஜ், ஒரு இஜிப்சியன் லாங்குவேஜ், அதுலயும் மேன்மை எப்படி இருக்கும்? வருத்தமும் சஞ்சலம். வார்த்தைகளை பாருங்க எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லி. ஆமா, வாழ்க்கை என்பது போராட்டமே. ஒரு தடவை எனக்கு ஃபாதர் பெர்க்மன் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என்னோட 4 வயசுக்கு வர, அவரை நான் அண்ணேம்பேன், அவர் என்ன அண்ணேம்பாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணே, நீங்க எதுக்குண்ணே வாழ்க்கை போராட்டமேன்னு சொல்லி பாடினீங்க? நாங்கெல்லாம் பாடினா சரி, உங்களுக்கு என்ன மனைவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு என்ன போராட்டம்? ஐயோ அண்ணே, ஒரே போராட்டம் அண்ணே அப்படின்னு சொன்னார். அதனால தான் வாழ்க்கை என்பது போராட்டமேன்னு பாடினாராம். ஒரு 4 நாளைக்கு முன்னால பார்லமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ராகுல் காந்தி எழுப்பி பேசுறாரு. அப்போ எனக்கு ஃபாதர் பெர்க்மன் ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கும் மோடிக்கும் மனைவி பிரச்சனை இல்லைங்கிறாரு. எங்க போய் எதை சொல்றாரு பாருங்க. இதே சொல்றாரு, ஃபார் மீ அண்ட் மோடிஜி we have no wife issue. அவர் லாங்குவேஜ் போராட்டம் தான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே ஒரு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பலப்படுங்கள், நான் ஜெயித்தேன், அது உங்கள் வெற்றி. இப்படிப்பட்ட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலர் போதித்தனர். என்ன சொன்னார்கள்? புது விசுவாசிகள் அப்போஸ்தலர் 13 முதல் மிஷனரி பயணத்திலே கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போவோம்னு சொல்லி போன போது அபசகுனமான அமங்கலமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். புது விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. உன் பிரச்சனை எல்லாம் போயிரும் இயேசு விட்ட வந்தா. இயேசு விட்ட வந்தா உனக்கு கண்ணீர் எல்லாம் போயிரும், கவலையெல்லாம் போயிரும், சுத்த போய் அண்ட புழு. இயேசு விட்ட வந்தவர் தான் பிரச்சனை தோங்கும்பா. அது நம்முடைய அனுபவம். அதான் அப்படி சிரிக்கிறீங்க. It's not the end of problems, it's the beginning of problems. அங்க தானே சிலுவையை தூக்குறீங்க, அப்ப பிரச்சனை தானே, முதுகு வலிக்கும்ல. அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷருடைய இருதயத்தை திடப்படுத்தினார்கள். தட்டி தட்டி கொடுத்துல, அவனுக்கு உள்ளது சொன்னாதான் அவன் திடப்படுவான், அவன் ஸ்ட்ரென்தன் ஆவான். இரு ராஜ்யங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இருட்டின் அரசு, ஒளியின் அரசு. கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், கிங்டம் ஆஃப் லைட், கிங்டம் ஆஃப் காட் அண்ட் கிங்டம் ஆஃப் சைட்டன். இறை அரசு, பிசாசின் ராஜ்யம். 40 நாட்கள் ஆண்டவர் உயிர்ப்பிப்புக்கு பின் உன்னதமேறு முன் தமது சீடர்களோடு செலவழித்தார். எதை பற்றி பேசினார்? ராஜ்யத்தை குறித்து பேசினார். அந்த ராஜ்யம் பிரச்சனைக்குள்ள நடக்கிற ஒரு வாழ்க்கை தான். நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. மென்டல் ப்ராப்ளம்ஸ், மனதில் போராட்டங்கள். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ், ஆவியில் போராட்டங்கள். பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், உடலில் போராட்டங்கள். சோசியல் ப்ராப்ளம்ஸ், சமூகத்தில் போராட்டங்கள். மனதில் போராட்டங்கள் கேட்கவே வேண்டாம். ஏகப்பட்ட போராட்டங்கள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனப்போராட்டம் மன தொய்வுக்குள் போய்விடாதபடி, மென்டல் ஒரிஷ் should not sink you in mental depression. என்னுடைய மகள் ஒரு கிறிஸ்தவ
ஆலோசகி. அவட்ட வர்ற கேஸ்ல முக்காவாசி டிப்ரெஷன். அது என்ன வயசு? 17 24 வயசுக்குள்ள டிப்ரெஷன் யூத்துக்கு ஜாஸ்தி. மன தொய்வு, மன தளர்வு அல்ல, மன தொய்வு, தொஞ்சிருச்சு. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்குது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கர்சனைப்படாமல் இல்ல, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து துதியோடும் ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படியா? ஐயோ, அது பைபிள் கிடையாது. அப்பொழுது எல்லா பத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களை எதிர்த்து நிரப்போம். அதாவது அந்த பிரச்சனையையும் அந்த இக்கட்டையும் அந்த குழப்பத்தையும் அந்த மனத்தொய்வான நிலைமையையும் சமாளித்துக் கொள்வதற்கான சமாதானம் உங்களுக்குள் வரும். அதை நம்ம கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றது இல்ல. சொல்லுங்கப்பா எல்லாம் கிளியர் ஆயிரும், ஆகாது. அதை சகிக்கத்தக்கதான பலத்தை, சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிற ஆவியல் போராட்டம், எபேசியர் 6ஆம் அத்தியாயத்திலே அந்த ஆவியின் போராட்டத்தை பற்றி மிகவும் தெளிவாக இருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள். ஆக்சுவலா ஒரு 3 மண்டலம் உண்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல் மண்டலம் வான மண்டலம், அடுத்த மண்டலம் காற்று மண்டலம், அதுதான் அந்த கிளவுடு, ஸ்கை அதெல்லாம் இருக்கிறது. சன்னு மூணெல்லாம் அதுல வரும். 3வது மண்டலம் சொர்க்க மண்டலம். குறிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் காற்று மண்டலம், அந்த அட்மாஸ்பரிக் ஸ்கை கிளவுட்ஸ் எல்லாம் அங்க வரும். 2வது செகண்ட் ஹெவன், அது வானமண்டலம், செலஸ்டியல் ஹெவன். அங்கதான் சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். 3வது மண்டலம் ஸ்பிரிச்சுவல் ஹெவன், அது சொர்க்க மண்டலம், அதுதான் தேவன் வாசமா இருக்கிற இடம். பவுல் எங்க போனாரு? 3ஆம் வானத்துக்கு போனார். He went to the 3rd heaven. 1, 2, 3 அவர் அங்க போனார். பிரியமானவர்களே, நாம் சமதள போராட்டக்காரர் அல்ல, மேலதான் அங்க போராட்டம். அங்கதான் பிசாசனுடைய சேனைகள். இங்க இருந்து நம்ம துப்பாக்கி சுட மாட்டோம். நாம் மேல உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இருந்து அவனுக்கு மிசைல், அங்க இருந்து நாம் குண்டு போடுவோம். துப்பாக்கி சூடு அல்ல, குண்டு போடுவோம். இது வெறும் இமேஜினேஷன் இல்லை, அப்படித்தானே பைபிளே இருக்கு. அங்க இருக்கு, நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தா நேர்த்தளத்திலே பண்ணுவோமா? அங்க இருந்தா போடுவோம். தைரியம் கொள்ளுங்கள் இந்த காலை வேளையில.